எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஐடி ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பிரமாதம் கலக்குங்க இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான லாபத்தில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இன்ஃபோசிஸ் ஷேர் 3%, அடேங்கப்பா டிசிஎஸ் 5% இன்னைக்கு ஒரே நாள்ல ஏறி இருக்குங்க. இதெல்லாம் காண்பது கனவா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி டெக் மஹிந்திரா ஒரு 4% என்பது ரெக்கவரி ஆகி பெரிய பெரிய ஐடி கம்பெனி எல்லாம் இன்னைக்கு ரெக்கவரி ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல ஐடி கம்பெனியை ஏறவே மாட்டேங்குதுன்னு கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் பாக்குறியா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பெரிய அளவுல ஐடி கம்பெனியில் ஏறி இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய நிப்டி வந்து வெறும் 23 பாயிண்ட் தான் பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன காரணம்னா 2 காரணம். ஒன்னு, இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல நம்ம மார்க்கெட்டுக்கு. மிகப்பெரிய ஜாம்பவான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர்னுடைய Q1 ரிசல்ட் வந்து மார்க்கெட் ஏத்துக்கல, செலிப்ரேட் பண்ணல. உன்னுடைய ரிசல்ட் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி 6% ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 6% இறங்குறதெல்லாம் மாபெரும் கடும் வீழ்ச்சி. இந்த ஒரு காரணத்தினாலையும் நம்மளுடைய மார்க்கெட் மேல ஏறி வரல. இன்னும் ஒரு கடைசி காரணம் ஏன் நம்ம மார்க்கெட் ரொம்ப விவரமா ரொம்ப அமைதியா இருக்குன்னா, உலகத்துல நடக்கக்கூடிய 2 போர்னால நம்ம பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒன்னு இந்த உக்ரைன் ரஷ்யா வார், இன்னொன்னு அமெரிக்கா ஈரான் வார். சண்டையை தடுத்து நிறுத்துறதுக்கு இங்க ஆள் இல்ல, சண்டையை எச்ச மூட்டி விடுறதுக்கு தான் இங்க ஆள் இருக்கு. ஆக மொத்தம் இந்த உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்களும் போய் இந்த மாதிரி நீங்க இப்ப மூக்குடைஞ்சு நிக்கிறீங்களே அதுக்கு காரணம் அந்த ரஷ்யாவா? மாபெரும் தலைவர் ட்ரம்ப் அவர்களே, உங்க உயிருக்கு ஆபத்து அது அந்த ஈரான்னாலதான். இப்படி இந்த 2 தெய்வங்களும் மாத்தி மாத்தி அந்த பெரிய தெய்வம் ட்ரம்ப வந்து என்னத்தையாவது ஒன்ன சொல்லி உசுப்பேத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், நம்ம ஷேர் மார்க்கெட் மறுபடியும் கும்பாயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரான வார் காம்போனுடைய டிஸ்கஷன்ஸ் இன்னைக்கும் அடுத்த சில நாட்களுக்கும் வரப்போகுது. ஸோ நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பைசா ஏறினா கூட உடனே செல்லிங் ப்ரெஷர் என்பது வருது. எப்படி அவன் ஏறலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு முறை இந்த 24,000க்கு பக்கத்தில் வரும் பொழுதும் கண்டமேனிக்கு செல்லிங் பிரஷர் என்பது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்து மார்க்கெட்டை தாண்டவே விட மாட்டேன்றாங்க. ஸோ முக்கியமான கட்டத்தில் இருக்கோம் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இன்டர்னலா எந்த பிரச்சனையும் இல்லை, ஐடி ஸ்டாக்ஸும் மறுபடி பிக்கப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நம்ம நாட்டுக்குள்ள பெருசா பிரச்சனை என்பதே இல்லை. ஒன்லி இந்த யூஎஸ் ஈரான் வார், உக்ரைன் ரஷ்யா வார் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைக்கும் இப்போ ஒரு மீட்டிங் நடக்கிறதுனால 2000 பாயிண்ட்கள் ஏற்றமா அல்லது 2000 பாயிண்ட்கள் இறக்கமா அப்படின்ற ஒரு முக்கியமான டிசிஷன் பாயிண்ட்ல இந்த நிஃப்டி சுற்றி கொண்டுள்ளது. நண்பர்களே, போதும் சாமி போதும், இதுக்கு மேல எங்களால முடியல அப்படின்னு இறங்கி கொடுக்கக்கூடிய 2 பங்குகள், இந்த ஐடிசி ஜோதிஸ் லேப் அப்படின்ற 2 பங்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க கிட்ட ஏதோ ஒரு சம்பவம் லோடிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல். ஏன் அப்படின்னா ஐடிசியோட ரிலேஷனா இருக்கக்கூடிய இந்த காட்ஃப்ரே பிஹெச்எல்பி அப்படின்ற ஷேர், அவன் வந்து ரிசல்ட் இம்பாக்ட்னால 8% இறங்கி கிடக்குறான். ஸோ இப்போ ஐடிசி கடந்த ஒரு வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த 2026ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்தா ஒரு 10% சம்பாரிச்சு கொடுக்கறதும், அதே மாதிரி கீழே விழுந்தா ஒரு 7%, 5% சம்பாரிச்சு கொடுக்கறதும் 4 முறை மேலே வந்திருக்கான். அந்த 4 முறையுமே அதுக்கப்புறம் ஒரு சரிவு என்பது சந்திச்சிருக்கு. இப்ப மறுபடியும் 283 ரூபாயிலிருந்து ஏதாவது அது மாதிரி ஒரு 5%, 8% சரிவடைஞ்சு ஒரு 270, 260 வருமா அப்படின்னு பல பேர் எதிர்பார்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஐடிசி ஷேர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா ரிசல்ட்டுக்கு அப்புறம் 8% இறங்கி இருக்கு. இது ஒரு காரணம். அதே மாதிரி இந்த ஜோதிஸ் லேப் அப்படின்ற ஒரு ஷேர் பார்க்கும் பொழுது அது தொடர்ந்து சரிவடைஞ்சு இப்ப மறுபடியும் தன்னுடைய 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுது. இந்த ஜோதிஸ் லேப் அப்படின்ற ஷேர்ல ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் இது ஒரு லாஸ் மேக்கிங் குவார்ட்டரா அது ரிசல்ட் கொடுக்கவே இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ரிசல்ட்டாக தான் இந்த ஜோதிஸ் லேப் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மொத்தமா எவ்வளவு பர்சன்டேஜ் தன்னுடைய உச்சியிலிருந்து இந்த ஜோதிஸ் லேப் இறங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 65% இறங்கியிருக்கு. ஸோ ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர் ஒரு 60% கிராஷ் ஆகும் பொழுதோ அல்லது ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர் ஒரு 80% கிராஷ் ஆகும் பொழுதோ
ஏதாவது திரும்பி எங்களுக்கு நல்லது செய்யாதா அப்படின்னு பல ஷேர் ஹோல்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ஜோதிஷ் அப்படின்ற ஷேர் தன்னுடைய பழைய ஹை, இந்த வருஷத்தினுடைய ஹையை திருப்பி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட 30% பக்கம் ஏற வேண்டியது இருக்கு. போன 2025 ஹையை பிடிக்கணும்னா அவன்லாம் கிட்டத்தட்ட 80% மேலே ஏற வேண்டியது இருக்கு. ஸோ இந்த இரண்டு ஐடிசி பங்குகள்லையும் ஜோதி லேப்ஸ் என்ற பங்குகள்லையும் தற்போது நியூஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்? இன்னைக்கு மார்க்கெட்ல மிகப்பெரிய நியூஸ் என்னன்னா, நேத்து ரிசல்ட் கொடுத்த ஐடி பங்குகளை தான் ஓரளவுக்கு பெட்டரா இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்காங்க. கோஃபோர்ஜ் அப்படின்ற ஷேர்லாம் இன்னைக்கு 10% ஏறி இருக்கு. எல்லாமே ரிசல்ட் இம்பாக்ட் தான். கோஃபோர்ஜினுடைய ஷேர் 10% ஏறி இருக்கு. ஆனா சில பேர் என்னம்பாங்க, டெக்னிக்கல்ல இருக்கவங்க, இல்ல டெக்னிக்கல்ல வந்து அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ஆகி தான் இப்படி 10% ஏறிச்சு அப்படிம்பாங்க. கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின்னாடி எந்த ஒரு ஷேர்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு எது காரணமா இருக்கும்னா நியூஸ் தான் காரணமா இருக்கும். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான் காரணம் அப்படின்னா ஏன் அது ஜூன் மாசத்துல பிக்கப் ஆகி அப்பவே ஒரு 10% கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறமே எத்தனையோ முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்ட பார்த்துருக்கான், உதவி செய்யல. ஸோ நியூஸ் மற்றும் டெக்னிக்கல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வேலை செய்யணும். ஸோ கரெக்டாக அவன் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்தான், ரிசல்ட் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு வந்துடுச்சு, உடனே இதை காரணமாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து மேல் நோக்கி தூக்கிட்டான். ஸோ அதனால தான் என்னைக்குமே எதிர்காலத்தில் நியூஸ் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனுடைய போர்டு மீட்டிங் என்னைக்கு, அல்லது இவங்களுடைய போர்டு மீட்டிங் என்னைக்கு கூடும் பொழுது என்ன தகவல்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, போனஸுக்கா இல்லது ஃபண்ட் ரைசிங்கா, எல்லா தகவலையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது பெரிய சப்போர்ட் வருதா, பெரிய ரெசிஸ்டன்ஸ் வருதா அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு ட்ரேட் பண்றவங்களுக்கு வாலட்டிலிட்டி என்பது அதிகமாக கிடைக்கிறது. மற்ற எல்லா பசங்களும் இன்னைக்கு பெரும்பாலும் கும்பாதான். காட்ஃப்ரே பிலிப்ஸ் எல்லாம் 8% இறங்கினதை பார்த்தோன்னே ஐடிசி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் லேசா கலக்கமா தான் இருக்கும். கிராவிட்டா அப்படின்ற ஷேர்லாம் 8% இறக்கம் யாருமே எதிர்பார்க்கல. ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்னால கும்பா குட்டிகள் தான் இன்னைக்கு அதிகம். நான் உடனே இன்னைக்கு போய் தேடி ஓடி பார்த்தேன். சரி, நியூஸ் எப்படியும் ஐடி பங்குகள் மேலதான் இருக்கு, அதனால இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்ல எவனாவது பெரிய ஐடி கம்பெனிகள் இருக்கானா அப்படின்னு போய் தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒன்னையும் காணோம். பாவம் இந்த அம்புஜா சிமெண்ட் எல்லாம், அது ஒரு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு தான். இருந்தாலும் இந்த ஷேரை கொண்டே 52 வீக் லோல உட்கார வச்சிருக்காங்க. கீழே கிடந்த பங்குகள்ல இந்த கோஃபோர்ஜ் எல்லாம் கீழேருந்து 10% ஏறினதுல ரொம்ப சந்தோஷம் தான். ஏகப்பட்ட ஷேர்கள் தற்போது கீழே கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் இப்ப பார்க்க போறோம். சமீபத்தில் கீழே வந்து விழுந்து கிடக்கக்கூடிய சில ஷேர்ஸ். முதல்ல பார்க்கறது இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஷேர் அநியாயத்துக்கு இறங்கியிருக்கான். அவன்லாம் 75ல இருந்து இப்போ 30ஆக கோதாவரி அந்த உருட்டுக்கட்டை எடை இவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கடுப்புல இருப்பாங்க. ஆனா இப்போ கூட இந்த 2026ல இந்த ஷேர் எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து எப்பெல்லாம் ஒரு 18% கீழே வீழ்ச்சி அடையுதோ அப்பெல்லாம் சிறிய அளவுல திரும்பி ஏறி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இப்ப சமீபத்தினுடைய விலை கொஞ்சம் சரிவடைஞ்சு இருக்கு. அது எவ்வளவு பர்சன்டேஜ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தள்ளி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 12% என்பது தள்ளி இருக்கிறது. அதே மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், அதுவுமே சமீபத்தில் வித்தியாசமா பல முறை வேற மாதிரி நீங்க ஒரு பேட்டர்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. 2026ல ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 15% கீழே இறங்கிய பிறகு ஒரு 20% சம்பாரிச்சு கொடுத்தான். உடனே பல பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அதே 15%ல வந்து கொண்டு வந்து பணத்தை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவன் பெருசா உடனே சம்பாரிச்சு தரல, அவங்கள பயமுறுத்துற மாதிரி கீழே போயிட்டு எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22%. முதல்ல இறங்கினது 15%, அதுக்கப்புறம் 22% இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 40% பக்கமெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஒரு 37% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இப்ப மறுபடியும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாடா மோட்டார்ஸ் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஒரு 11% வீக் ஆகி கீழே விழுந்திருக்கு. சில பேர்த்துக்கு என்ன தோணும், இங்கிருந்தே பிக்கப் ஆகி மேலே வந்துருவானோ அப்படின்ற மாதிரி சில பேர்த்துக்கு தோணும். சில பேர்த்துக்கு வந்து இல்ல, இந்த வருஷத்துல வந்து ஒன்னா ஒரு 15% சீப்பாகி கிடைக்கணும், அல்லது ஒரு 22% சீப்பாகி கிடைச்சதுன்னா தான்
ஓரளவுக்கு மனசுக்கு வந்து கொஞ்சம் சமாதானமா இருக்கும். ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ரொம்ப ஏமாற்றமா இருக்கே, இந்த 2 ஷேர்களையும் பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் அது பயங்கரமா லாபம் செய்யும், இதனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நன்மை தான் அப்படின்ற எண்ணத்துல தான் பிரிச்சு விட்டாங்க. ஸோ டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இந்த ரேஞ்சில இருந்து ஒரு பிக்கப் ஆகுமா, அல்லது இன்னுமே வீழ்ச்சி அடைஞ்சு பெரிய அளவுல கீழே இறங்கி வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த விஷால் மெகா மார்ட் அப்படின்ற ஷேர் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். ஆனா என்ன பிரச்சனையோட உட்கார்ந்துகிட்டு இருக்கான்னு தெரியல. இப்ப இந்த பங்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 259 கோடி சமீபத்தில் லாபம் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்புறம் சந்திப்போம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு இறங்கிட்டா என்ன கொடுமைன்னு தெரியல. ஸோ தற்போதைக்கு இந்த விஷால் மெகா மார்ட் அப்படின்ற ஷேர் இந்த 2026ல எப்ப 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுத்து ஏறினா அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% இறங்கினதுக்கு அப்புறம் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறி இருந்தான். இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் சீப்பா இருக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% என்பதுதான் சீப்பா இருக்கு. ஸோ இந்த விஷால் மெகா மார்ட் என்பது லாபம் செய்யக்கூடிய பங்கு. இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கிறானா, அல்லது இன்னும் 20% மேல இறங்கிட்டு அப்புறம் சப்போர்ட் எடுக்கிறானா? இந்த ஷேர்ல பணத்தை போட்டு லாக் ஆகி வந்தவங்களுக்கு எப்ப திரும்பி மேல வந்து லாபத்தை கொடுக்க போகிறது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்த நியூஸ்ல வரக்கூடிய இந்த ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் அப்படின்றது ஒரு டெக்னாலஜி கம்பெனி. இதுக்கு வந்து கடன் என்பதே கிடையாது. அதே சமயம் இந்த ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் அப்படின்ற இந்த ஷேர் லாபம் செய்யக்கூடிய ஒரு ஷேரா தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட லோவை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு 700 ரூபாய்க்கு பக்கத்துல வந்துச்சுன்னா ஒரு 900 வரைக்கும் போற வேண்டியது. மறுபடியும் 900லிருந்து கீழே 700 வந்துட்டு மறுபடியும் அங்கிருந்து ஒரு 900 வரைக்கும் போக வேண்டியது. என்னையா இப்படி தண்டவாளத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி 2 முறை இந்த ஷேர் 700 to 900 என்பது போயிட்டு வந்துட்டு இப்ப மறுபடியும் 700 ரூபாய் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. தற்போதைக்கு தன்னுடைய உச்சத்திலிருந்து 60% வீழ்ச்சி அடைந்த இந்த ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் இந்த ஐடி பங்குகள் கூட்டமா ஏறிக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தோட கூட்டமா கோயிந்தா போட்டு இதுவும் மேல வந்துருமா, அல்லது தொடர்ந்து கீழே போகுமா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பப்ளிக் வந்து 55% பாவம் வாங்கி மாட்டி உட்கார்ந்துருக்காங்க. என்னைக்கு விமோச்சனம் என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ வரைக்கும் ஒரு லாபம் செய்யக்கூடிய ஒரு ஷேரா தான் இந்த ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு பெரிய கும்பானா 70% இறங்கிய ஒரு கும்பா ஷேர் தான். திடீர்னு இந்த எனர்ஜி ரிலேட்டடான நியூஸ் வந்தங்காட்டி அவனை பாட்டுக்கு பெரிய அளவில் பிக்கப் பண்ணி விட்டுருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதுவும் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு தான் இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் தற்போது இந்த பங்கு சமீபத்தில் ஒரே ஒரு ஜம்ப் என்பது கிடைச்சது. ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு எனர்ஜி ரிலேட்டடா, ஈரான் வார் ரிலேட்டடா திடீர்னு எனர்ஜி பங்குகள்லாம் டிமாண்ட் வந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு இவனும் நல்ல மேல ஒரு அருமையான ஏற்றம். அதுக்கப்புறம் அவனுக்கு எங்கிருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சதோ அதே இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. போன முறை எத்தனை பர்சன்டேஜ் ஏறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% என்பது ஏறியது. இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் எஃப்ஐஎஸ் ஒரு 17% மாட்டி அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 2023 இருந்து எந்த டெசிஷனுமே எடுக்கல. நம்ம இயர்லியில கூட பார்ப்போம். அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி 9.82% ஹோல்டிங் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹோல்டிங்கை உயர்த்தினதுக்கு அப்புறம் 4 வருஷமா கம்முனு வந்துகிட்டு இருக்காங்க. ஹோல்டிங்ல எந்த சேஞ்ச் இல்லாம அவங்களும் விட்டுட்டாங்க போல. தலைக்கு மேல போனா ஜான் என்ன முளம் என்ன அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க போல. ஸோ கடன் என்பது குறைவாக உள்ள இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது 52 வீக் லோல இருந்து ஏதாவது பிக்கப் ஆகுமா, அல்லது இன்னுமே லோ பிரைஸுக்கு போகுமா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, வரலாறுல என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது பெரிய கம்பெனிகளுக்கு பெரிய பேட் நியூஸ் வருது அப்படின்னா அவன் ஒரே நாள்ல ஒரு 10-20% இறங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீழ்ச்சியை அப்சர்வ் பண்றது வழக்கம். நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க்ல பார்த்திருக்கோம், பேங்க் ஆஃப் பரோடால பார்த்திருக்கோம், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல பார்த்திருக்கோம், ஹெச்டிஎஃப்சி பேங்க்லயுமே பார்த்திருக்கோம், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோன்னு ஏகப்பட்ட பங்குகள்ல அந்த பேட் நியூஸ் இருக்கிறப்ப பெருசா கிராஷ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அது லாபம் செய்யக்கூடிய ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி வர்றாங்க. இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற பங்கு இவன் பாட்டுக்கு சிவனேன் இந்த 2026ல
ஒரு லோ பிரைஸ்ல இருந்து ஹை போறதும் மறுபடியும் லோ போறதும் அவன் பாட்டுக்கு அழகு போல சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். எத்தனை என்ட்ரி பாருங்க. ஆனா அளந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு 5% 10% தான் இருக்கும். பட் அதனுடைய என்ட்ரி நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் என்பது லோவுக்கும் ஹையுக்கும் அதிக முறை போயிட்டு வந்திருக்குது இந்த டாக்டர் ரெட்டி. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த 2026 லோ பிரைஸ் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு இந்த டாக்டர் ரெட்டி. நமக்காக ஏதாவது ஷேர்ஸ் மேலே ஏறி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அடடா நம்மளுக்காக மேலே ஏறி லாபத்தை கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற பங்குல எத்தனையோ பேர் வந்து சமீபத்தில் லோ ரேட்ல போயிருப்பாங்க, அல்லது இதுக்கு முன்னாடியே இது போன்ற லோ ரேட்ல போயிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணாம கூட போந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டாக்டர் ரெட்டி லேப் அப்படின்ற ஷேர்ல என்ன ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் நீ கீழே வந்தா மேலே போவியே, அதே மாதிரி இன்னொரு முறை போனீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அட பாவி விக்ரம் சோலார், அதான் சோலார் செக்டர்ல நியூஸ் இருக்குன்னு பல்வேறு சோலார் கம்பெனில ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா இந்த வருஷத்தினுடைய லோ பிரைஸ் பக்கத்துல வந்து விழுந்திருக்கியே அப்படின்ற மாதிரி இந்த விக்ரம் சோலார் அப்படின்ற ஷேர் சமீபத்தினுடைய சப்போர்ட் லைனுக்கு வந்து விழுந்திருக்கு. இந்த இடத்துக்கு வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவன் குறைந்தபட்சமாக ஒரு 12% ஏறுறது, 22% ஏறுறது, 30% ஏறுறது போன்ற வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்த பங்கு. ஸோ அப்போ இந்த சமீபத்தினுடைய லோ பிரைஸ்ல இருந்து பிக்கப் ஆகுதா அல்லது இன்னுமே கீழே போக போகிறதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு ஷேராக இந்த விக்ரம் சோலார் இருக்கு. கடைசியாக இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர் இவன் 2026 எப்படியெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னா, ஒரு முறை 37% இவ்வளவு தூரம் மோசமா கிராஷ் ஆகி ரொம்ப சில பங்குகள் தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி. 37% கிராஷ் ஆயிட்டு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுத்த ஷேர் தான். இப்ப சமீபத்துல நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இவன் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் சம்பாரிச்சு தரவே இல்லை. 32% சீப்பான ரேட்டு வரைக்கும் கீழே போயிட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து இன்னும் ஒரு தடவை கூட சம்பாரிச்சு தரல. அதனால பல பேர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய விலையிலிருந்து 3 மாதத்திற்கு முன்னாடி வந்த விலை வந்தாலும் சரி, அல்லது 2020 அவ்வளவு தூரமெல்லாம் எங்களுக்கு ஆசை இல்லை, இந்த 2026 ஹைக்கு இவன் திரும்பி வர்ற மாதிரி இருந்தா கூட 40% மேல ஏறி வர வேண்டியதா இருக்கு. ஸோ கீழே இறங்கிட்டு பிக்கப் ஆகாம இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்றது ஒண்ணு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்து எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.